ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை. எப்பா ஒரு நிமிஷத்தில் நம்மளை வந்துட்டு இந்த பிக் பாஸ் கேம் பார்க்குற எல்லாருமே நம்மளை வந்து ஒரு பதப்பதிக்க வைக்கிறாங்க. உண்மையிலே நம்மளும் வந்து இத்தனை சீசன் பார்த்துருக்கோம். இந்த சீசன் இல்லை நம்ம பதட்டப்பட்ட மாதிரி எந்த சீசன்லையும் பதட்டப்பட்டிருக்க மாட்டோம். ஒரு கண்டஸ்டன்ஸ்க்காகவும் வந்துட்டு ஒரு சில ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ டயால் ஃபேன்ஸாக இருக்காங்க. ஒரு ஃபேன்ஸ் இப்போலாம் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் தூங்கவே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் இந்த சீசன் 9 எப்போ முடியுன்ற மாதிரி இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் ஏன்னா நம்ம ஒரு கேம் அது எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கு, ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், ஒரு காரணத்துக்காக தான் பார்க்குறோம். பட் இங்கே நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே நம்மளுக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், பண பிரச்சனை இருக்கும், மன கஷ்டங்கள் இருக்கும், அது இதுன்னு. இதில் இந்த கேமை வந்துட்டு வருஷம் பார்க்குற ஒரு ஹேபிட் இருக்கவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், யோசிச்சு பார்க்கவே மாட்டுறாங்க. இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து உள்ளே போகிறாங்க, விக்ரம் வந்து வெளியே போகிற மாதிரி பண்ணுறாரு. ஏன்டா நான் சாரி தானே கேட்க வந்தேன்னு சொல்லும்போது அது அப்படியே பிரச்சனையாக போகுது. நீ ஏன் வந்து அந்த வார்த்தையெல்லாம் கேட்ட, எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கும்போது ஆமாப்பா தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. திரும்ப வெளியே போகிறாரு. திரும்ப கமருதீன் என்ன பண்ணுறாரு, நீ இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசின அந்த வார்த்தையெல்லாம் சொன்னால் வாயை உடச்சிருவன்றாரு. வா அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்படியே சண்டைகள் வருது. திரும்ப சபர் வந்து அப்படியே நீ வந்து என்ன அமுக்குனேன், நான் உன்னை அமுக்கணும்டா, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன்டா, சாரி கேட்டலை, அப்போ அன்னைக்கு நீ அமுக்கணும்ல, அதேமாதிரி இன்றைக்கி பண்ணதும் தப்பு அப்படின்றாரு. டேய் அவங்க வந்து ரொம்ப ஓவராக வந்துட்டு காமம் பண்ணுற அது இதுன்னு சொல்கிறாங்கடா, காமருது சொல்கிறாங்கடா, அப்போ நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ பேச்சா பேசும்போது நீங்கள் பண்ணது தப்பு தான்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை வருது. அப்போ விஜய் பார்வதி பேச வராங்க, டிஃபென்ஸ் வரையா விஜய் பார்வதின்னு சொல்லிட்டு பிரச்சனை வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் வந்துட்டு இவர் திட்டுறாரு கமருதீனை. அப்போ வந்து விஜய் பார்வதி சொல்ல போகிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லிட்டு அப்படியே கத்த வர்றாரு. போ அப்படின்றாங்க. மாறி செம்மையாக வந்து இது பண்ணிக்கிறாங்க, காரி துப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே போகிறாங்க. ஒரு டைமில் வந்துட்டு விஜய் பார்வதி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு இவங்களும் வந்து அடிச்சிடுறாங்க. பயங்கர கலவரமாகுது. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு அப்படியே வந்து வினோத்தை வந்து உள்ளே தூக்கிட்டு போகிறாங்க. இவங்க அப்படியே கை கட்டி நின்று பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டம். வீடே இப்போ ஒன்று கூட்டிட்டாங்க விஜய் பார்வதிக்கு அகெயின்ஸ்டாக. அதுதான் நடக்குது. ரொம்ப பயங்கரமான ஒரு சம்பவமாக இருக்குது. இந்த நாளை வந்து விஜய் பார்வதி எப்படி கடக்க போகிறாங்கன்னே தெரியல. நைட்டெல்லாம் தூக்கமும் இல்லை. ஸோ பெரிய பிரச்சனை, கண்டிப்பாக வந்து பெரிய பிரச்சனை ஆக போகுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனாலும் வினோத் வந்துட்டு உண்மையிலே கமருதீன் மேலே ஒரு அன்பான ஒரு நண்பர் தான், அது மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ கூட என்னென்னா அவள் தானே உன்னை ஏமாத்துறா, அவள் கூட நீ சேர்ந்து நாசமாக போகிற, அது எப்படி சாண்ட்ரா வந்துட்டு அப்படி வந்து எட்டி வைப்பாங்க, இது கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணது, அது இதுன்னு சொல்லி நீ அவளால் தான் கெட்டு போகிறேன்னு சொல்லி எக்கச்சக்கமாக பேசி பயங்கரமாக வந்து பேசுகிறாரு. பட் இதில் வந்து 2 பேர் மேலேயும் தவறு இருக்குது. அதிகப்படியாக கமருதீன் வந்து விட்ட வார்த்தைகள் எக்கச்சக்கம் ஏராளம். விஜய் பார்வதி ஒரு விஷயம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தள்ளி விட்டது பெரிய தப்பு. ஆனால் இப்போ என்ன ஆகிடுதுன்னா இதுதான் எப்படி மாறுது பாருங்களேன். அரோராவும் விஜய் பார்வதி மாறி வெளியில் வந்து சோஷியல் மீடியா கழுவுனாலும் கமருதீனை வந்துட்டு இவங்க 2 பேரால் தான் கமருதீன் கெட்டு போனார் மாதிரியே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ரைட், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். காலையிலையும் பயங்கரமான ஒரு சண்டை வெடிக்குது. இது வந்துட்டு இது யார் முடிச்சுக்க போகிறாங்களோன்னு தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.